இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. துளசி, நைட்டு இவ்வளோ நேரம் தேடியும் வீடியோ எதுவும் கிடைக்கலையே. டைம் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் ஹார்ட் டிஸ்க்கும் பென் டிரைவ்ஸ் இருக்குல்ல, அதுல கொஞ்சம் தேடி பார்ப்போம். கண்டிப்பா கிடைச்சிரும். வெற்றி, வெற்றி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நீங்க அண்ணிய போய் வீட்டுல டிராப் பண்ணிட்டு வந்துடுறீங்களா? நீங்க போங்க, நீ நான் பாத்துக்கிறேன். இல்ல, நானும் இருக்கேன் துளசி. சொன்னா கேளுங்க நீ. வீட்டுல எல்லாரும் இருக்காங்க. நீங்க இவ்வளவு நேரம் காணோனதும் எல்லாரும் தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்க போங்க. எனக்கு ஏதாவது கிடைச்சதுன்னா நான் அஞ்சலிக்கு கால் பண்ணி சொல்றேன், சரியா? வீட்டுல விட்டுட்டு வந்துடுறீங்களா? தங்கச்சி, நீ நிம்மதியா படுத்து தூங்கு, சரியா? கவலைப்படாத. இது பாரு, நீ அழாத. அவரை எப்படியாவது காப்பாத்தி வெளியில கொண்டு வந்துருங்க அண்ணா. அவருக்கு பெருசா எதுவும் பிரச்சனை வந்துடாதில்லண்ணா. 10 வருஷம் 12 வருஷம்னு தண்டனை எதுவும் கொடுக்க மாட்டாங்கல்லண்ணா. கடவுள்னு ஒருத்தர் இருக்காருல்லம்மா, எல்லாத்துக்கு மேல உண்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல, உண்மை வெளியே வரும். இப்ப என் கண்ணுக்கு கடவுளா தெரியுது நீங்களும் துளசியும் தான். நீங்க 2 பேரும் அவரை காப்பாத்த எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுதுன்னா. எப்படியாவது அவரை காப்பாத்தி கொடுத்துருங்க. அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்யறேன். நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். செய்ய வேண்டியதுல நான் தான். அவருக்கு ஒன்றும் ஆகாது. முருக மச்சான் அவங்க எல்லாத்துக்கும் எவ்வளவு முக்கியம் எனக்கு தெரியும். நீ போ, பாத்துக்கிறேன். சரிங்கண்ணா. வாங்க, உட்காருங்க. நானும் இங்க இருக்கிற எல்லா ஹார்ட் டிஸ்கையும் எடுத்து தரோவா செக் பண்ணிட்டேன். ஒரு க்ளூவும் கிடைக்கவே இல்லை. இன்னும் கொஞ்சம் ஹார்ட் டிஸ்க் இருக்கு, அதையும் பார்த்துடுறேன். கிடைச்சிடும். அந்த ஆக்சிடென்ட் பண்ணதே நீதான். வெற்றி, வெற்றி, என்னாச்சு? ஏன் டல்லா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, நீங்க பாருங்க. இல்லையே, என்ன பிரச்சனை வந்தாலும் சுறுசுறுப்பா இருப்பீங்க. ஏதோ மனசளவுல ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. என்னாச்சு? முருக மச்சான் பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். உடம்பு முடியலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். இன்னும் ஒரு
2-3 தான் இருக்கு. சீக்கிரம் பார்த்துட்டு போயிடலாம், சரியா? இது எனக்கு பெரிய ஏமாற்றமா இருக்கு வெற்றி. கிடைச்சிருங்கிற நம்பிக்கையில தான் இருந்தேன். ஆனா இப்ப அதுவும் இல்லை. சரி வாங்க போலாம். கடவுள் வேற ஏதாவது ஒரு வழி காமிப்பார். வாங்க. இந்தாங்க வெற்றி, சாப்பிடு. மேடம் இல்லை மேடம், எனக்கு வேண்டாம் மேடம். ஏன் என்னாச்சு? பசிக்கல. வெற்றி, நீங்க பட்னி கிடக்கிறதுனால இருக்கிற பிரச்சனை தீந்துருமா என்ன? இந்தாங்க சாப்பிடுங்க. இப்படி சொன்னா கேட்க மாட்டீங்க. இந்தாங்க. ம். ஸ்ரீகாந்த் கூட கல்யாணம் ஆகி நீங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கணும் மேடம். ஆனா அவரோட சாவுக்கு நான் காரணமாயிட்டேன். உங்களோட வாழ்க்கையை அழிச்சு உங்க கூடயே வாழ்ந்துட்டு இருக்கிற பாவி மேடம் தான். இந்த பாவத்துக்கெல்லாம் கண்டிப்பா எனக்கு தண்டனை கிடைக்குது மேடம். சாப்பிடும்போது என்ன யோசனை? ஐயோ, மெதுவா மெதுவா, இருங்க இருங்க இருங்க. தண்ணி குடிங்க, குடிங்க, தண்ணி குடிங்க. கொடுங்க. போதும். இன்னும் 2 வாய் சாப்பிடுங்க. இன்னும் 2 இட்லி எடுத்துட்டு வரவா? சரி, இந்தாங்க, வந்துடுறேன். என்ன வெற்றி, இன்னும் தூங்கலையா? இல்ல, அந்த ஜன்னல் திறந்திருக்கு.